ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன், அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து ஒரு திங்கட்கிழமை வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், இதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வாரத்தில் கிரகங்கள் எங்கெங்கே கோச்சாரத்தில் நிற்கிறாங்கன்னு பார்த்துருவோம். மெயினாக இந்த வாரத்தில் மிதுன ராசியில் சுக்கிரன், குரு, கடக ராசியில் சூரியன், புதன், சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் செவ்வாய் பகவான், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் வக்கரகதியில் கோச்சாரத்தில் இந்த வாரத்தில் இயங்குறாங்க. முதல்ல மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்குறோம். இந்த வாரத்தில் உங்களுக்கு கையில் பொருளாதார நிலைகள், அதாவது கையில் பணம் இருக்கா, செலவினங்கள் இருக்கான்னு பார்த்தா வருமானங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல சூரியனோடு இருக்கார். அப்படி இருந்தாலே நம்ம கடன் வாங்காமல் இருந்தாலே போதுமானது அப்படிங்கிற சூழ்நிலை இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா, ஒரு பக்கம் உங்களுக்கு இறையருள் நல்லா இருக்குது. குருவும் சுக்கிரனும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டுக்குரியவர் நல்ல இடத்துல இல்லை. அதனால் அவர் ரொம்ப அவசியம் இருந்தாலுடைய புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். நம்ம அதையும் மீறி ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டு வெற்றி அடையலாம் அப்படின்னு நினச்சா அதில் நிறைய மன உளைச்சல், அலைச்சல், தேவையற்ற பிரச்சனைகள் இதை தான் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் இது ஆடி கடைசி காலகட்டங்களில் இருக்குது. இந்த காலங்களில் யாரெல்லாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலைன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், சனி பார்க்குறாரு, வேலை இருக்குது. பட் அது நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, உங்கள் வேலையில் நீங்கள் ஹாப்பியாக பார்க்குறீங்களா அப்படின்னா இந்த வாரம் இல்லை. அந்த வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, மன வருத்தங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வாரம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் வேலையில் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் அதை ரசித்து பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த சொந்த தொழில் நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ், இதெல்லாமே நார்மலாக தான் இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் பரவாயில்ல, மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானையும் குறிப்பாக ஆஞ்சநேயரையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். ரிஷப ராசியில் பிறந்த உங்களுடைய 2ஆம் இடத்துல சுக்கிரன், குரு இருக்கிறாங்க. 2ஆம் இடம் அப்படின்னா பேச்சு. ஸோ யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் 2ஆம் இடம், அங்கே கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக அமையுமானால் கண்டிப்பாக அமையும். நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய இனி இல்லாஸ், அதாவது உறவினர்கள் விஷயம், உறவினர்களால் மகிழ்ச்சி, நன்மை, சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அல்லது யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறைய உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் பெரிய லெவலில் செயலாக்கம் வரும். என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள், இறைவன் அதுக்கு உங்களுக்கு துணை புரிவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது அஃபேர் இருக்குது அப்படின்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு.
இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன், அதாவது யூக வணிகங்கள் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லாவே இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய லாபம் ஒரு இடத்துல நஷ்டமானால் கூட அல்லது லாக்கானால் கூட உங்கள் கையில் பணம், இன்னொரு பக்கம் லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க ஆசைப்படுறவங்க, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக நரசிம்மரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வருமானங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கையில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் பேச்சே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங் அல்லது வருமான சம்பாத்தியங்கள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் கைகூடி வருமானா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நீங்கள் தான் சில விஷயங்களை தைரியமாக செயல்படணும். எல்லாத்துக்குமே யோசித்துட்டு இருந்தீங்கன்னா பெருசாக நீங்கள் செயல்பட முடியாத வாரமாயிரும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். அதில் எவ்வளோவுக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அல்லது அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே உங்களுடைய 3ஆம் இடத்துல கேது. தூக்கத்தை பெருசாக நினைக்காதீங்க. தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வேண்டாம். தைரியமாக செயல்படுங்க. சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உறவுகளால் உங்களுக்கு நன்மை, உறவுகளால் தேவையற்ற பிரச்சனைகள் ரெண்டுமே கலந்து இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ அதுலேயும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு, அதன் மூலமாக வருமானம் இதெல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. அதோடு நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருக்கீங்க, ஓரளவுக்கு விவசாயத்தில் உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாரம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் பெருசாக பணம் வரவுங்கிறது இல்லை. இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பார்த்து பண்ணுங்கள். ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க, எனி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக நமக்கு இருக்கிற மாதிரி தோற்றம், கையில் பணம் தனம் பொருள் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், லாபம் கைக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் குறையும். அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், நல்லது உங்களுக்கு நடக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் குறிப்பாக இந்த வாரம் முழுவதும் நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்கள் ராசியில் சூரியன் புதன் சஞ்சாரம் பண்ணுறது தைரியம் தன்னம்பிக்கை பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு. இன்னொரு பக்கம் உங்களுடைய 12ஆம் இடத்துல சுக்கிரன் குரு தேவையற்ற செலவினங்கள் ரெண்டுமே கலந்து இந்த வாரம் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக உங்களுக்கு குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் சுமார் குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அதே உங்களுடைய 2ஆம் இடத்துல கேது, அவருமே சுக்கிரன் சாரம். எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் இந்த வாரம் அதுக்கு மேலே செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மணி ரொட்டேஷன் பெரிய லெவலில் இருந்தால் கூட செலவுகளும் பெரிய லெவலில் இந்த வாரம் இருக்குது. எதிர்பாராத விதமான பயணங்கள், அதனால் நமக்கு நன்மைகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சனியும் பார்க்குறாரு. துணிஞ்சு சில முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் நீங்கள் எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், எதை முதல்ல செஞ்சால் நன்மை, இதை அனலைஸ் பண்ணுங்கள், அதன் பிரகாரம் செயல்படுங்க. இந்த வாரத்தில்
உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ, உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸும் கம்மி, ப்ராஃபிட்டும் கம்மி. அதனால் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லை, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலமை தான். விவசாயத்தில் இருந்தீங்கனாலும் பெருசாக லாபம், வருமானம், அறுவடை இது எதுவுமே பெருசாக இந்த வாரம் இல்லை. கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு வருமானங்கள், புகழ், அந்தஸ்து கூடும். நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதில் ரேஸ் லாட்ரியில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் காளியும் குறிப்பாக பைரவரையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் தேவையில்லாத செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வேணால் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்பா இருந்தால் அப்பாவுக்காக செலவு பண்ணுவாங்க. இல்லைன்னா அப்பாவை விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலம், அப்பா நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் வருமானங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அதை காட்டும் செலவுகளும் பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சித்தியாகமாக கைகூடி வருமான பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அது எப்படி பண்ணுறது, எப்படி பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள். நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தங்க வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இறைவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ, அதாவது இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது ஆடி மாதத்தினுடைய கடைசி வாரமாக இது இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறது வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு அஃபேர் இருந்தால் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக குடும்பத்தில் குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சனி 8ல் இருக்கார். வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இல்லாமல் இல்லை, பட் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக உங்களுக்கு இருக்குது. வருமானம் இல்லாமல் இல்லை, தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை பிஸ்னஸில். அதுக்காக தொழில் இல்லாமல் இல்லை, தொழில் விட்டு விட்டு நடக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, கையில் பணம் தனம் இருக்குது, மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வாரம் ஏதாவது புதிய காரியங்கள் செஞ்சால் சக்ஸஸ் ஆகுமானா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஏதோ செய்தி எதிர்பார்க்குறீங்க, தகவலை எதிர்பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் கைகூடும். உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்களால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட டைரெக்டாக நீங்களே கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர்லாம் வைக்காமல் நீங்களே பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இந்த வாரத்தில் திடீர்னு பயணத்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏற்றம், முன்னேற்றம் இதுவும் கன்னியா ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் கல்வியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். வேலை நல்லா தான் இருக்குது, பட் வேலையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது
அதுலேயும் ஒரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பார்க்குறது ஜாப் இல்லாமல் இல்லை. பட் இந்த வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. எவ்வளவு பெரிய பொசிஷனில் இருந்தாலும் உங்களுக்கு வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. ஃபர்தராக நான் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. அது இல்லாமல் நான் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணியிருக்கேன், வருமாங்கிறவங்களுக்கு வரும். நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. இந்த வாரம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடும் கிருஷ்ணருடைய வழிபாடும் பிரதானமாக இந்த வாரம் பண்ணுங்கள். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் வக்ரகதியில். ஆக சனி பகவான் இருக்கக்கூடிய காலங்களில் ஜாபை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க, வேலையில் இருக்கீங்களா, வேலை உண்டு. பட் உடல் ரீதியான பாதிப்புகள் பெரிய லெவலில் இருக்குது. கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடன் தொல்லைகள் இதெல்லாமே இந்த வாரம் கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஏன்னா அந்த சனி பகவான் உங்களுடைய துளாராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8 தேவையில்லாத மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் இதெல்லாமே தெளிவில்லாத ஒரு காலகட்டங்கள். அதனால் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அடக்கி வாசிங்க. மற்றவங்களோட நீங்கள் இந்த வாரம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. உங்களுடைய சர்வீஸில் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ரொம்ப அவசர விஷயந்தான் மட்டும் லோனாக வாங்குங்க. இல்லைன்னா இந்த வாரம் கடன் வாங்கினீங்கன்னா பின்னாடி பெரிய லெவலில் ஃபியூச்சரில் கடன் அடைக்க முடியாத சூழ்நிலைகள், கடன் வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. இந்த வாரம் நீங்கள் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம். உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்கார் அப்படின்னா அவரால் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இது அத்தனையுமே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நல்லா இருக்கான்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வச்சுருக்கிறீங்க, தொழில் முனைவர் அவரெல்லாம் ஆசைப்படுறவங்க, பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வாரம் வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனியும் சேர்ந்து பார்க்குறது சோம்பேறித்தனம். அதை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. இது உங்களை ஃபீல்டில் பெரிய லெவலில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பாக அமையும். எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து செயல்படுங்க. இன்றைக்கி நாளைக்கு ரொம்ப தூரம் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த வாரம் முருகனையும் குறிப்பாக காளியும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு வருமானங்கள் இருக்கான வருமானம் இந்த வாரம் இருக்குது. செலவுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஒரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன், குரு, கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், மேரிட்டல் லைஃப்பில் இனிமே இல்லாத காலகட்டங்கள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அதே உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு, குருவோட இருக்கிறது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாரம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி, லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், லவ் சக்ஸஸ் ஆகி ஃபியூச்சரில் மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா சுமாரான பலன். பெருசாக லாபம், வருமானங்கள் இல்லை. ஒருவேளை நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது யாரெல்லாம் வேலையை மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ வேலை மாற்றம் உங்களுக்கு உண்டு. வேலையில் இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும்.
ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆக நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப அவசியம் இருந்த நிலையில் லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். இதுவும் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அவ்வளோ சிறப்பாக இல்லை. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு. உங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் போத்தா சைடு 2 பக்கமும் உங்களுக்கு திருப்தியற்ற சுச்சுவேஷன். இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. ஸோ நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா பெருசாக ப்ராஃபிட் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடுவது மாதிரி தோற்றம். இன்னொரு பக்கம் அதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் கலந்து இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. பெருசாக நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிறது இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, விநாயகருடைய தரிசனம் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப முக்கியம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரத்தில் ட்ரை பண்ணுங்கள். சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன காரணத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். இதெல்லாமே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு இல்லை. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ கிடைக்கும். யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டு ட்ரை பண்ணுறீங்களோ பெட்டர் ஜாப் இருக்குது. குறிப்பாக ஏஜ் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சிங்கிறவங்களாம் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற வேலை, இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வாரத்தில் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அல்லது உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கற காலங்களில் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன், அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கேன், அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், நல்ல ஒரு செய்தி எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், பாஸ் பண்ண வரானா சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் ரிசல்ட் வந்தால் இருக்குது. அது இல்லாமல் வழக்குகள் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்கிறனால எதிர்பாராமல் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்கள் எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சுமார் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதே சமயத்தில் தொழில் விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு, பிஸ்னஸில் பெருசாக ப்ராஃபிட் இல்லாத சுச்சுவேஷன், இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் அப்பா இருந்தால் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இதிலெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக இல்லாமல் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கணிப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கிக்குங்க. இது ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியை குரு பார்க்கறது, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறது, நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சிறுதொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடு, அதோட பிரம்மாவுடைய வழிபாடு 2 கலந்து பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ சர்வீஸ் இருக்குது, வேலை இருக்குது. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் அத்தனையுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. ஸோ வேலையில் ஏதாவது ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, ட்ரான்ஸ்ஃபரோ, இல்லை ரோல் சேஞ்சஸோ எது பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இந்த வாரம் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஆக வேலை, வருமானம், சம்பாத்தியம், பிஸ்னஸ்ஸு, தொழில் 2மே இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. மணி ரொட்டேஷன் எல்லாம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு, குரு வேற பார்க்குறார். 2ஆம் இடம் அப்படின்னாலே வருமானம்னு அர்த்தம், சம்பாத்தியம்னு அர்த்தம். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்தை செவ்வாயையும் சனியும் குருவும் பார்க்குறது, உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்குறார். அதோட சனி, குரு 3 கிரகங்களும் 12ஆம் இடத்தை பார்க்குறது. தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் இதுவும் இந்த வாரம் உண்டு. உங்களுக்கு வசதி இருந்தால் எதாவது முதலீடு பண்ணுங்கள், இந்த தேவையற்ற செலவினங்கள் குறையும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் நல்லபடியாக முடியுமானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்.
யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் நேரடியான தொடர்பு வச்சுங்க, நல்லா இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கும், வருமானங்கள் உண்டு. நீங்கள் இந்த வாரத்தில் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இதுக்காக ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறதுக்காக பெருசாக லோன் வாங்கி பண்ணாமல் இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள். ஓரளவுக்கு பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்லை, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபர்தராக நான் இங்கே ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறேன், ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருக்கும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல சுக்கிரன், குரு, ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில், உடலில் சின்ன பிரச்சனை, டாக்டரை கவனிங்க. இதெல்லாம் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அதுலேயும் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் நீங்கள் அம்பாளை அடிக்கடி கும்பிட்டு வாங்க, விநாயகரை தரிசனம் பண்ணுங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் பரவாயில்லாமல் இருக்குது. 6ஆம் இடத்துல சர்வீஸ் ஸ்தானத்தில் சூரியன், புதன் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா முன்னோருடைய சொத்து கிடைக்கல அல்லது வராத பணங்கள் எப்போ வருங்கிறது தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். ஸோ இந்த வாரத்தில் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, லவ் சக்ஸஸாக நிறைய ஸ்ட்ரகிள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு அதில் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா அந்தஸ்து, புகழ் கூடும். குறிப்பாக நீங்கள் அரசியலில் இருக்கிறீங்க, பாலிடிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு, மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு, தொண்டர்களுடைய அன்பு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இந்த வாரத்தில் உண்டு. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் உங்களுக்கும் சுமார். அதிலே நீங்கள் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள், அது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சுமார். நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும், இல்லைனாலும் புதுசாக உருவாகும். நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. அதுலேயும் உங்களுக்கு இந்த வாரத்தில் மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்குங்கிறாலும் அவர்களாலும் ஏற்றம். இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. பெருசாக உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் உண்டு. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அது மாதிரியான மனநிலைகள், எண்ணங்கள், சிந்தனைகளை மாற்றுங்க. அது ஜாபாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், மேரிட்டல் லைஃப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பார்க்கறது எல்லாம் இருந்தும் இல்லாது போல் இருப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்குவார். அதனால் அது விஷயத்தில் கவனம். நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா மகசூல் லாபம் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னாலும் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடும் அது இல்லாமல் பெருமாளுடைய ஸ்தலங்களுக்கு போய் தரிசனமும் பண்ணிட்டு வாங்க. மீனராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியிலே சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். ஃபஸ்ட்டு சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த வாரத்தில் வருமானங்கள் உங்களுக்கு எவ்வளோக்கு இருக்கோ செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. எவ்வளோ சம்பாரிச்சாலும் கையில் பணம் தங்குறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் குறைவு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமானா பெருசாக இல்லை. அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம். ரொட்டீனாக லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் இந்த வாரம் ஃபாலோ பண்ணுங்கள். உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க, உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மனவருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. ஏதாவது பெருசாக பிஸ்னஸ் பண்ணுறேன், சிறுதொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் சுமாராக தான் இந்த வாரத்தில் இருக்குது.
ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் இல்லை. உங்களுடைய கல்வியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வேண்டாம். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் பெருசாக இல்லை, லாபகரமாக இல்லை. லாபம் வர்ற மாதிரி தோற்றம், பணம் பொருள் ராக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் யாரையா பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் பரவாயில்ல, மகிழ்ச்சி சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், கரியர், ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அதுவும் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. இந்த வாரம் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும், அல்லது வெளியேற்றப்படணும், அல்லது வேலையில் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணணும், உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் பொதுவாக குறைவு. அதனால் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த வாரம் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக நிதானமாக இருங்க. உங்களுடைய கெரியரில் உங்களுடைய கொலீக் சப்போர்ட் பண்ணுறதுக்கோ, சுப்பீரியர் உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கோ இந்த வாரம் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரம் நிறையா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு, கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும் நடப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வாரம் நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் காளியும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும், வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.